ஏத்தா இவா வீட்டுக்கு போகணுமா? பார்த்து பத்திரமா போயிட்டாங்க. நீ உடனே ஊட திரும்பிடாதல. அந்த பிள்ளை கூட இருந்துட்டு ஒரு 10-15 நாள் கழிச்சு வா. நான் போகலத்தா, அவன் மட்டும் தான் போறான். கைக்கு ஆட்டோக்கு சொல்லியிருக்கேன். இப்ப வாரன் இருக்கான். மாடன் தெங்காசி நிக்கான, இப்ப வந்துருவானா. ஏல திருக்க மாட்டா, அவன் எடுத்த எடுப்புல இப்ப 700 கேட்டுக்கிட்டு இருப்பான். நீ அதெல்லாம் ஒண்ணும் செய்ய வேண்டாம். அந்த 3:30 ட்ரெயினுக்கு 15-30 முடிச்சிட்டு வா எல்லான்னு போட்டு கிளம்ப. இல்லத்தா, அவ திருப்பி வரதா இருந்தா நான் கூட்டு கொண்டே விடலாம். அவ திருப்பி வரமாட்டேங்க. என்ன ஜமீனு ஜமாத் வரைக்கும் இழுத்துட்டு போயிருவ போல. புது மாடுனா கொஞ்சம் அப்படி இப்படி கலையத்தான் செய்யும். நீ தான் பொறுமைசாலியா போகணும். அதுக்காண்டி அவ அத்தா வீட்டுல கொண்டு விட போறாங்க. ஊர் உகலையில் நின்று முடியுமா? வாயை உடைச்சிடும் பாத்துக்கோ. உள்ள வளர்ப்பு சரியில்லாம பண்ணுவா, சுத்தி சேர்மானம் சரியில்லாம பண்ணுவா. மாப்பிள்ள வானவில்லான்னு வேற கேட்பானு ஊருக்குள்ள. கேளு, சபையில பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன பேசுதாங்க மட்டும் தான் கேட்கணும். யாருக்கு மாறா பேசிக்கணும்னா சவுட்ட பேத்துருவேன் ஆரத்தில். ஒரே சீரியலா பார்த்து சண்டை போடுதாத்தா, அதான் கோவமா வருது. இல்ல ஜமீனு, நம்ம ஆம்பளை அவுத்துட்ட மாதிரி அலைவான். அவளை வீட்டுக்குள்ளே கிடக்கிறதா அப்படிதான் இருப்பா. சீரியலை பார்க்க தப்பு இல்லல, சீரியஸா பார்த்தாதாமல தப்பு. ஏல நம்ம முதுகெலும்புல இருந்து வந்ததான் நம்ம பொண்டாட்டி. அவளை வளைக்கலாம் ஆட்டலாம், ஒரேடியா முறிக்கலாம் நினைச்சா மூலையில தான் உட்காந்துருக்கணும் பாத்துக்கோ. வெளிநாட்டுக்கும் வெளியூருக்கும் போய் ரூபாய்க்காண்டி நாய்ப்படாத பாடுபடுறது நம்ம தான் என்னமோ. ஆனா நம்ம இப்ப நல்லபடியா ஊடு திரும்புவோன்ட்டு அல்லாட்ட ஒவ்வொரு நாளும் கையேந்தி துவா கட்டிக்கிட்டு இருக்காள அம்மாளுக்கு. அப்புறம் அவதாமல பொண்டாட்டி. எதை எடுத்தாலும் அம்மா வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவேன்னா உனக்கு எதுக்குல மீச கலட்டி காஜ நைக்க முக்கில வச்சுட்டு வந்துரு. ஒருவே தொட மாட்டான். பட்டியல்ல பக்கீர்ஸா உட்காந்துருக்கான் கூட பக்கத்துல பொண்டாட்டி வச்சுட்டு தான் உட்காந்துருக்கான். ஆனா உங்களுக்கு இம்புடு தாண்டி வீட்டை கட்டி கொடுத்து அல்லான்னு இருங்கனாலும் சண்டை போட்டு நாரிட்டு அடக்கிய பேதிலவோ. ஆம்பளை தானே, அடுத்து எத்தனை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டு அகமாதம் பிடிச்சி அலையாத. கபூருக்கு போற நேரத்துல உன் பீமூத்துக்கு தள்ளி போட போறது அவளாங்க மனசுல வச்சுக்கா. தெரியாம பண்ணிட்டேன்டா, இனிமே இப்படிலாம் நடக்காதுதா. நீ போய் அந்த எக்ஸல ஸ்டார்ட் பண்ணி விடு. இன்னும் உனக்கு ஒண்ணு சொல்லுதான் கேட்டுக்கோ. அம்மா வீட்டுக்கு போனா சொல் புத்தியா இரு, புருஷன் வீட்டுக்கு வந்தா சுய புத்தியோட இரு. அப்பதான் உருப்பட முடியும். நம்ம வாக்கப்பட்டு வந்த வீட்டை கௌபாவ பார்க்கணும்னு அவசியம் இல்ல, கபூர்ஸ்தானா மாத்தாம இருந்தா சரிதான். எந்திரி, நான் ஒண்ணு திட்டல. எந்திரி எந்திரி எந்திரி. ஏமா நாட்டு டாக்டருக்கு போன் அடிக்கட்டுமா? ரெண்டு ராத்திரி எல்லாம் நடக்கலங்க, இப்பதான் போட்டிருக்காங்க. சரிக்கு இல்லையா, இது தெரியாம தொண்டை தண்ணி வத்த கட்டிட்டேன. வல்லவன் அருளால் நல்லறம் பேணி வல்லவன் அருளால்